சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி பாதாம் குக்கீஸ் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். குக்கீஸில் கொஞ்சம் பாதாம் எக்ஸ்ட்ரா போட்டால் அதாங்க பாதாம் குக்கீஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம பவுடர்டு சுகர் 1/4 கப் நெய், ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 பாதாம் இந்த மாதிரி நான் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணணும். கோதுமை மாவை நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை நான் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். தண்ணி வேணும்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான டோவாக தான் இருக்கணும். இது நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடணும். 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக் பண்ண போகிற ட்ரேயில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி டோவை பிஸ்கட் ஷேப்க்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது வேணுன்னா வச்சுக்கோங்க. பேக் பண்ணுறதுக்கும் அதே டெம்பரேச்சர் தான், ஆனால் ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட வைங்க. பார்த்தீங்களா, லைக் போடாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சாஃப்டான குக்கீஸ் ஆறினோன்னே உங்களுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம உடச்சி பார்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். ஆனால் ஆறினோன்னே சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே சாஃப்டாக வேணான்னா ஒரு 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.